அதிமுக திமுகவினர் இடையே மோதல் ஏற்பட்டதில் அதிமுக தொண்டர் ஒருவரின் மண்டை உடைந்து பலத்த காயமடைந்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் 191வது வார்டில் ஓட்டுப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போது பூத் ஸ்லிப் வழங்குவதற்காக பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்கள் பந்தல்கள் அமைத்து வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டளிக்க வந்த பொதுமக்களிடம் திமுகவினர் பூத் ஸ்லிப் வழங்கியதுடன் திமுகவிற்கு ஓட்டளிக்க வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அதிமுகவினர் திமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றியதைத் தொடர்ந்து இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் அதிமுக தொண்டர் செல்வகுமார் பலத்த காயம் அடைந்தார். இதுகுறித்து அதிமுகவினர் நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து இரு பிரிவினரையும் சம்பவ இடத்திலிருந்து அகற்றியதோடு பூத் ஸ்லிப் வழங்குவதற்காக போடப்பட்டிருந்த பந்தல்களையும் அகற்றினர். தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.